விஜயின் புகைப்படத்துடன் நிற்கும் விசிக தொண்டர்கள். தாவேக தலைவர் விஜயின் புகைப்படத்தோடு விசிக அலுவலகத்திற்கு தாவேகவினர் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் புகைப்படத்தோடு நிற்கும் விசிக தொண்டர்கள், விசிக அலுவலகத்தில் குவியும் தாவேக தொண்டர்கள். சற்று நேரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியிட இருக்கிறார். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விசிக அலுவலகம் எவ்வாறு காட்சியளிக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். தாவேக தொண்டர்கள் விசிக அலுவலகத்துல குவிந்து வருகிறார்கள். இன்றைய தினம் தாவேகாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையிலும், அதே நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு அளித்ததற்கு பிறகாக நேற்று எப்படி விஜய் தங்களுடைய ஆதரவு வழங்கியதற்காக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கட்சி அலுவலகம் நேரில் சென்று நன்றி தெரிவித்தாரோ, அதே போல அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் வருவார் என்ற நம்பிக்கையையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் விசிகாவுடைய அலுவலகத்தில் குவியக்கூடியதை பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி அலுவலகம் தற்பொழுது தொண்டர்கள் நிரம்பிடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்கள் அலுவலகத்தில் குவிந்திருக்கிறார்கள். கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கிறார். அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. காரணம், விஜய் ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கை தேவை என்பது 118. தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பலம் 234, பெரும்பான்மை 118. அந்த பெரும்பான்மை எண்ணிக்கையை விஜய் பெற வேண்டும் என்றால் அதற்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும். அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள் ஆதரவு வழங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணிகளுடைய கட்சிகளிடம்தான் அவர் ஆதரவு கோரியிருக்கிறார். இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவுகளை வழங்கிவிட்டார்கள், கூட்டணி முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல திமுக கூட்டணியில் எஞ்சி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளிடமும் அவருடைய ஆதரவு கட்டக்கூடிய சூழலில் விடுதலை சிறுத்தைகள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பது குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.